மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளர் சகோதரி ஜோதி மகேஸ்வரி அவர்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள். இப்ப நம்ம கேள்வி பதில் கேட்க போறோம். எப்பயுமே நாங்க தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப நம்ம தமிழ் மக்களுக்குள்ள நாங்க கேள்வி கேட்கிறோம். யாரு சரியா பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்றவங்க மேடையில வந்து பதில் சொல்லணும். சரிங்களா? சரி, முதல் கேள்வி. திரு ராமசாமி அவர்களின் கொள்கையை தீவிரமாக பின்பற்றியது திரு கருணாநிதி அல்லது திரு எம்ஜிஆர்? ரெண்டு பேர்ல யாரு திரு ராமசாமி அவர்களின் கொள்கை, அதாவது பெரியார்னு சொல்லுவோம் இல்லையா, அவரோட கொள்கையை தீவிரமா பின்பற்றியது யாரு? திரு எம்ஜிஆர் அல்லது திரு கருணாநிதி? ரெண்டு பேர்ல யாரு சொல்லுங்க. சொல்றவங்க கொஞ்சம் மேடைக்கு வந்து சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா வந்து சொல்லுங்க. ராமசாமி அவர்களின் கொள்கையை தீவிரமா பின்பற்றினது எல்லாரும் நினைப்பீங்க கருணாநிதினு. கிடையாது, பதில் வந்து எம்ஜிஆர் தான். எந்த கொள்கைன்னு சொல்றேன், என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பதில் எம்ஜிஆர். இல்ல, பதில் எம்ஜிஆர்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒரு தெளிவா சொல்லுங்க. அதான் சொன்னேனே, என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கொள்கை என்ன? எது இந்த அம்பிகா ராதாக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுத்ததா? இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அந்த அந்த சொற்றொடருக்கான அர்த்தம் வந்து எல்லாருக்கும் புரியும். சரிங்க, நன்றி. சரி, வேற யாராவது பதில் சொல்றீங்களா இந்த கேள்விக்கு? ஓகே, அடுத்து 18% பட்டியலின இடஒதுக்கீடு யாரிடம் பிடுங்கி யாரிடம் கொடுக்கப்பட்டது? பதில் தெரியுமா? வாங்க. அதை செய்த பெருந்தகை வந்து ஐயா கலைஞர் தான். 18% இடஒதுக்கீடு இருந்ததை 3% வந்து அருந்ததியர் மக்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுக்காக அந்த அருந்ததியர் மக்கள் இன்னைய வரைக்கும் அவர் கோயில் கட்டி கும்பிட்டாரு. காரணம் என்ன? தாத்தா பறையர் பல்லருக்கான இடஒதுக்கீடுல இருந்து 3% எடுத்து கொடுத்தாரு. நம்ம ஆதி தமிழருக்கு கடைசியில எதுவும் வந்து சேரல. எல்லாமே வந்துட்டு இங்க வந்து வாழ்ந்தவங்களுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. கடைசியில நம்ம வந்து இங்க பொருளாதார பற்றாக்குறையில தான் பாதிக்கப்பட்டு இருக்கோம். சரி, இப்ப அடுத்து முக்கியமான கேள்வி. இன்றைய காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது எந்த கட்சி? நகல் எடுக்கிறது, அப்படியே ஜெராக்ஸ், கலர் ஜெராக்ஸ் எடுத்து அடிக்கிறது எந்த கட்சி? யாராவது பதில் சொல்ல முடியுமா? மேடையில வந்து சொல்லுங்க, மேடையில வரணும். பொதுவா அனைத்து கட்சியுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி கொள்கையை தான் பின்பற்றாங்க. ஏன்னா வந்து அரசியல் எல்லாம் செத்து போச்சு. அனைத்துமே இப்ப அரசியல்னாலே நாம் தமிழ் கட்சி கொள்கையில தான் திருடி பேசதான் உங்களுக்கு வேலையா போச்சு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்க டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாமே நாம் தமிழ் கட்சி கொள்கையை வைத்துதான் இப்ப அரசியல் பண்ண முடியும் நிலைக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் கட்சி சொல்லலாம், திமுக சொல்லலாம், பிஜேபி சொல்லலாம். இப்ப பிஜேபினா வந்துட்டு நம்ம காலங்காலமா சேர்லாம் எடுத்து போட்டு கிளீன் பண்ணிட்டு போவோம். இப்ப புதுசா அவனுங்க தான் எடுத்து போட்டு வழிகாட்டுற மாதிரி சீனை போடுவாங்க. ஆனா அவங்க இலக்கணம் என்னன்னா பான் பராக்கெல்லாம் துப்பி வைக்கிறது தான் அவங்க இலக்கணம். சரிங்களா? பிஜேபி விடுங்க. அப்படியே நம்ம கட்சியை காப்பி அடிக்கிறது விஜய் கட்சின்னு சொல்றாங்க. எந்தெந்த வழிமுறையில காப்பி அடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படி என்று நீங்கள் விஜய் கட்சியை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்தெந்த வழியாக தெரிந்து கொள்ளலாம் மக்கள் அப்படின்னு? அது ஒண்ணு இல்லக்கா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி கொள்கையை மேடை பேச்சு ஒவ்வொன்றும் வந்து பாக்குறாங்க அவங்க. இப்ப பெரியார் வந்து பாத்தீங்கன்னா இது சாரி நம்ம டிவிகே கட்சி பொதுவா பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி கொள்கையில மேடை பேச்சுகளை பார்த்து அம்பேத்கருடைய அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் மிக எளிமையானது அண்ணன் சென்னம சீமான் சொன்னாரு. அதான் ஒருத்தர் டிவி கட்சிக்காரு அதிகாரம் மிக வலிமையானது,
அதை அடைந்து விட்டால் மிகவும் அழுத்தம் எளிமையானது என்று பல கட்சி மேடைகள்ல டிவி கட்சியில் பேசிட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எடுத்தாதான் உங்களுக்கு அரசியலே இப்ப வர அரசியல் காலத்துல கொஞ்சம் சொல்றேன். நன்றி. இன்னொன்னு நம்ம கொடிய கூட அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதை கூட அப்படியே அடிச்சிருக்கானுங்க. சரி இருக்கட்டும், நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் எல்லா கட்சியும் இருக்கு போல இருக்குது. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னுவாங்க இல்லையா? திமுக அதிமுக ரெண்டு கட்சியில எது சிறந்த ஊழல் கட்சி? யாரால சொல்ல முடியும்? சரியான பதில். சேலஞ்சு, நாம் தமிழர் கட்சியோட சேலஞ்சு. திமுக அதிமுக ரெண்டு கட்சியில எது சிறந்த ஊழல் கட்சி? யாருக்கு கோல்டு மெடல் கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்பா. என்னப்பா கட்சியில ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறீங்க முன்னுக்கு? ரெண்டு கட்சிக்குமே கோல்டு மெடல் அதெல்லாம் கிடையாது. வின்னர் ஒருத்தர் தான். திமுக அதிமுக. எவன் உள்நாட்டுல நிறைய சேர்த்து வச்சிருக்கான், எவன் வெளிநாட்டுல சேர்த்து வச்சிருக்கான், அதாவது சொல்ல முடியுமா? ரெண்டு பயலுகளும் வெளிநாட்டுல ஸ்விஸ் பேக்ல அள்ளி கொட்டி இருக்கானுங்களா? சரி, இது வைரம் மெடலே கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும். ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். திமுக அதிமுக ரெண்டு பேருமே சரி, குறைஞ்சது பெண்கள் பாதுகாப்புக்கு அந்த விஷயத்துல வந்து திமுக அதிமுக ரெண்டுல எது ஒஸ்ட்? அதிமுக விட திமுக மோசம். சரி சரி, அடுத்த கேள்வி. அரசியல்வாதிகளா எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்றாங்க. இதுக்கு வந்து யாருக்காவது தெளிவா பதில் சொல்ல முடியுமா? அரசியல்வாதிகள் அப்படின்னாலே நாங்க வந்துட்டு அரசியல்வாதிகளை மதிக்க மாட்டோன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வீடு எல்லாருமே மருத்துவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா வைங்களேன், எனக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில ஒண்ணுமே இல்லாத வியாதிக்கு கூப்பிட்டு வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி 3 லட்சம் பிடிங்கி விடுறாங்க. இந்த நிலைமெல்லாம் இருக்கு. ஆனா மருத்துவர்கள் அந்த மருத்துவத்துறையெல்லாம் சிறப்பா இருக்கு. படிக்கிற குழந்தைய முன்னால வச்சு காட்டி நாங்க சிறந்த பள்ளின்னு சொல்லிக்கிறாங்க. பள்ளிக்கூடம்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா அரசியல்வாதிகள் வந்து நாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களின் நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் சரியில்லை அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. சரி, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அரசியல்வாதிகள் நல்லவர்கள் அப்படின்னு வந்து யாராவது பேச முடியுமா? நம்ம நாம் தமிழர் கட்சியில தானே இருக்கோம். இது வரைக்கும் வந்து சரி நானே பதில் சொல்றேன். நீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு கடந்த 70 வருஷம் அரசியல தான் நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னால வரைக்கும் அரசியல்வாதிங்கனாலே வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சோறு போடுவாங்கங்க. ஒரு சுற்றுப்பயணம் மக்களுக்காக போறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் வந்துட்டு துணிமணிகள் கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, வீட்டுக்கு வந்தா கூழ் கொடுக்கறது முதற்கொண்டு அவ்வளவு சிறப்பா இருந்த ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்றது இப்ப இருக்கிற ஒரு 70 வருஷம் இந்த திமுக திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து அரசியல்வாதிங்கன்னா பிக்காரி பசங்க, பொம்பளைங்களை கடத்துறவங்க, குழந்தைங்களை கடத்துறவங்க, நாட்டை குப்பையா வச்சிருக்கவங்க இப்படின்ற மாதிரி ஒரு அரசியல்வாதிகளுக்கு பட்டத்தை சுடுறாங்க. இதை உளவியல் ரீதியா மக்களை எப்படி நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க திரைப்படம் எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு நம்ம திராவிட கழகங்கள் எடுக்காத திரைப்படமா அவனுங்களே அரசியல்வாதிகளை பார்த்து கலாய்ச்சிக்குவாங்க. இது என்ன அர்த்தம்னா, மக்கள் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எவனோ நமக்காக கேள்வி கேட்கறான் அப்படின்னு நினைச்சுக்குவான். அப்படி நினைச்சுக்கிட்டு யாரோ கேள்வி கேட்கறாங்க நினைச்சு அமைதியாயிடுவான். இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. சில அரசியல்வாதிங்க தப்பா இருக்காங்க. நீங்க நிறைய கட்சிகளை பாருங்களேன், இந்த திமுகவை சரி உண்மையான தொண்டர்களை மிதித்து முன்னேறின கட்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையான தொண்டனும் நல்லவனா இருந்திருக்கான், ஆனா அவன் அடி வாங்கியிருக்கான். ஆனா அது அவனுக்கே தெரியாது. இப்படி திரைப்படங்கள் வாயிலாக உளவியல் ரீதியாகவே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது உண்மை நம்பி நிறைய மோசமானவங்களாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சு அந்த திராவிடம் ஆரியம் எல்லாம் சூழ்ச்சி செஞ்சு, திரைப்படங்கள் எல்லாம் சூழ்ச்சி செஞ்சு அரசியல்வாதிகளோட பேரை கெடுத்து வச்சிருக்குதுங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க அப்படின்றவங்க மக்களுக்காக பாடுபடுறவங்க, மக்களை அவங்க கெடுக்கிறவங்க கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து இது வரைக்கும் 10 பைசா எதுக்கும் கொடுத்ததில்லை, யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க நல்லதுன்னு நினைக்கிறோம். நீங்க நல்லவங்களா இருந்தா ஓட்டு போடுங்க, இல்லைன்னா வேணாம். நீ வந்து திருட்டுத்தனத்தை ஆதரிக்கிறியா, இல்லைன்னா அடுத்த தலைமுறை திருட்டு பயலா வரணுமா, ஊழல் செய்யறதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறியா, நீ எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க நன்மை சார்ந்தவர்கள், நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்குவார்கள். சரிங்களா? இதுதான் விடை.
அடுத்த கேள்வி கேக்குறீங்களா? அடுத்த கேள்வி கேட்கலாம். நீட் தேர்வு, சரிங்களா? நீட் தேர்வை வந்துட்டு உருவாக்குனது யாரு, அமல்படுத்தினது யாரு? யாராவது பதில் சொல்ல முடியுமா? வந்து மேடைக்கு வந்து. தோழர் சசிகுமார் அவர்கள் சொல்லிட்டாரு, காங்கிரஸ் துவங்கினாங்க, பிஜேபி நடைமுறைப்படுத்திட்டாங்க, 2 ஆரியமும் சேர்ந்து தமிழக மக்களை வச்சு வாங்கிட்டாங்க. இதுதான் விடை. அப்புறம் கடைசி கேள்வி, ஒரு கட்சிய வச்சுக்கிட்டே அப்பனும் மகனும் சண்டை போடுவாங்க, ஆனா மக்களுக்கு வந்து எந்த நல்லதுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கட்சி எது? கொஞ்சம் சொல்லுங்க. பாமக. கார்த்திகேயன் அவர்கள் பாமக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து பதில்களும் சிறப்பாக இருந்தன. இன்றைய துவக்கம் சிறந்த முறையில் நடந்துள்ளது. பங்கேற்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இனமானம் காக்க இறுதி வரை போராடுவோம் நாம் தமிழர்.